கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டு பாருங்க மனைவி இல்லாத மனிதர்கள் கிட்ட பேத்து மனைவிட அருமை என்னன்னு கேட்டு பாருங்க. புண்டாட்டிட அருமை என்னான்னு விசாரிச்சு பாருங்க. விளங்காது, அது எங்களுக்கு தெரியாது. கண் முன்னு கீக்கிறதால அதனுடைய அருமை பெருமை விளங்குறல்ல. நாங்க அழுகுறது எப்ப தெரியுமா? பபா கிடைக்க கொண்டு போய் நிப்பாட்டினோமா, அப்பதான் மனைவி யாருன்னு எங்களுக்கு விளங்க வருவது. அப்படி இல்ல ஒரு பயணம் போனா நாங்க எங்கட தேவையை தனியா செய்ய போகலதான் மனைவியை நினைச்சு அழுகுறோம். மனைவி இல்லாத மனிதர்கள் கிட்ட கேளுங்க, இன்னமும் அழுகுறாங்க. சில மனிதர்கள் மையவாடிகளுக்கு வைத்து பாருங்க, மனைவிட கபருக்கு பக்கத்துல புட்டுவத்தை போட்டு திக்கிறல இருக்கிறார். ஏன்? பிரிவு தாங்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை ஈக்கக்கூடிய ஒரே ஒரு மனைவியை வச்சுக்கொண்டு பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துளியும் மனைவிமாருடைய உள்ளத்தை நோவிக்கல். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு துளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருடைய உள்ளத்தை நோவிக்கல். ஒரு தடவை 9 மனைவிமாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வாராங்க. வந்து சொல்றாங்க, என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். ஒரு மனைவி வந்து இப்ப கேட்க போற கேள்வியை கேட்டாவே எங்களுக்கு பதில் கொடுக்கல. 9 மனைவிமார் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரே கேள்வி. யா ரசூலல்லாஹ், எங்கட 9 பேர்ல நீங்க யாரோட மிச்சம் இறக்கம் யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க. என்ன சொல்றது? இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த கேள்விக்கு பதில நாளைக்கு இதே நேரம் விசாக்க போற சொல்லவா? உடனே மனைவிமார் சொன்னாங்க, சரி யா ரசூலல்லாஹ். ஆனா எங்கட மனைவிமார் ஒரு விஷயம் எங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க, இன்றைக்கு நாங்க ஒரு பயணம் கொண்டு போமான்னு கேட்டா நாங்க இன்றைக்கு இல்ல நாளைக்கு கட்டாயம் போமேன்னா வானமேட்டு தான் செல்லுவாங்க. இல்ல இன்றைக்கே போமேன்னு அடம் பிடிப்பாங்க. ஏன்? அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றா நாங்க வார்த்தைக்கு மாற்றம் செய்யற ஆட்கள். நாங்க நாளைக்கு 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 என்று ஒரு வருஷமா எழுது கொண்டிருப்போம் ஒரு மாமி வீட்டுக்கு போறதுக்கு. ஆனா எங்கட மனைவிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார் சொன்னா, யார் சொல்லலாம் நாளைக்கு இதே டைம் சொல்லணும் யார சொல்லலாம். சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு வளமைச்சு அசருக்கு பின்னால ஒவ்வொரு மனைவிக்கு டைம் கொடுப்பான். அசருக்கு பின்னால வைத்து ஒரு மனைவிட கையில கொடுத்தாங்க, இது தங்க காசு, இதை வச்சுக்கோங்க. இந்த காசி தந்தது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும், அமானிதம். யாருக்கிட்டையும் பெரிய அடிக்கிறது. என்னோட மனைவிமார்கிட்ட ஒன்று சொல்லல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் அமானிதங்களை பேணுவாங்க. சொன்னாங்க, இதை வைத்துக்கொள்ளுவோம், யாருக்கும் சொல்றல, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்படி 9 மனைவிமாரோட கையிலையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்த நாள் மனைவிமாரெல்லாம் வாரான், வந்து கேட்கிறான், யார் சூழல்லாம் நேற்று நாங்க கேள்வியோடு கேட்டோம், பதில் வரல, இன்னைக்கு சொல்றேன் நீங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நேத்து நான் ஒரு பெண் என்ற மனைவியில ஒரு மனைவிட கையில நான் ஒரு தங்க காசு கொடுத்தேன். யார்கிட்ட கையில தங்க காசு கொடுத்தனோ அந்த மனைவியோட தான் நான் சரியான இறக்கமிட்டான். சுஹான், 9 பேர்கிட்ட கையில கொடுத்துட்டு வந்தான். இப்ப யாருக்கும் சொல்லவே அமானிதவே பேசாம இருந்துட்டான். 9 மனைவிமாரோடையும் சந்தோஷமா தான் இருந்தான். ஒரு மனைவியை வச்சு நாங்க படுத்துற பாடு. எத்தனையோ டிவோர்ஸ் கேஸை கொஞ்சம் எடுத்து பாருங்க. கலம்புல மட்டும் 4 காதி கோர்ட். என்னென்ன காரணத்துக்காக வேண்டி டிவோர்ஸ், என்னென்ன காரணத்துக்கு தலாக் என்ன தெரியுமா? ஆக அடிப்படையான விஷயம், குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால வாலிபர்களுக்கு தெரியா ஃபேமிலி லைஃப் என்றா என்னென்றே தெரியும். ஃபேமிலி லைஃப் என்றா என்னென்றே தெரியா பெய்த்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசம். படிங்க உட்கார்ந்து, கணவன்ட கடமை என்ன, மனைவிட கடமை என்ன, எல்லாம் படி. ஆண்கள் பெண்கள் எவ்வளவு வித்தியாசம் அல்லாஹ் படைச்சிக்கிறான், அதையும் படி. ஆச்சரியமான டிவோர்சஸ் கேஸோட கேள்வி, மனைவி எதிர்பார்க்கிறது என்ன ஒரு கணவன் கிட்ட? 100% மனைவி எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? காச பணத்தை அல்ல, எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பு, இரக்கம். எவ்வளவு பேர் டிவோர்ஸ் கேஸ்ல காரணம் காட்டுறாங்க, ஏண்ட கணவன் என்னையோட இரக்கம் இல்ல. காசு பணம் நீக்குது கணவன் கிட்ட, சல்லி நீக்குது, ஆனா இரக்கம் இல்லை. ஏன்? வாப்பா கிட்ட ஈக்க போகல, நான் கேட்கறதெல்லாம் கேட்காததெல்லாம் கிடைச்சிச்சு. வாப்பா வெளியில போறாரு, என்னை நெத்தில முத்தமிட்டுட்டு போவார். உள்ளுக்கு வாராரு, என்னை ஒரு அணைப்பொண்ணு அணைச்சு கொள்வார். என் ஆயில் பாட்டில் முடிய முன்னுக்கு அடுத்த ஆயில் பாட்டில் ரூம்ல இருக்கும்.
ஏன்னா பவுடர் போட்டல் முடிய முன்னுக்கு அடுத்த பவுடர் போட்டல் ரூம்ல ஈக்கும். பெருசா ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை, சின்ன சின்ன அன்பு. நான் சாப்பிட்டு ஏதாவது சமைச்சேன்னா வாப்பா சரியில்லைன்னாலும் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். நான் எவ்வளவு நல்லா ஆக்கி கொடுத்தாலும் மாப்பிள்ள சொல்றாரு சரியில்லை. மாப்பிள்ள ஒன்றையும் பாராட்டுறாரு இல்ல, மனைவி எதிர்பார்க்கிறது இதைத்தான். பெருசா ஒன்றும் அல்ல, மனைவிய பாராட்டுறது, அன்பு பாராட்டுறது, அவ்வளவுதான். எங்களை நம்பி வந்த ஜீவன்கள், எங்களை நம்பி வந்தவங்க, எத்தனையோ விஷயத்தை உதறி தள்ளிட்டு வந்தவங்க. அவ்வளவு காலம் 20 வருஷம் வாப்பம்மோட உதறிட்டு கணவன் தான் தேவைன்னு வந்தவங்க. நாங்க உதாசீனப்படுத்தினா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பேரை வெளியில திருப்திப்படுத்தியும் வேலை இல்லை. அந்த மனைவியை கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் போக முடியும். இன்னும் சில விஷயங்கள் இது குடும்ப வாழ்க்கையுடைய விடயத்துல அதை பேசினா சில வீடுகள்ல நாங்க குடிக்கக்கூடிய வளமையான டீ கோப்பி கிடைக்கிறதும் ஆச்சரியம்தான். சில நேரம் கிடைக்காது. சில சட்ட திட்டங்களை மிம்பர் மேடைகளை பேசலாம், தனிப்பட்ட முறையில படிங்க. அதெல்லாம் ஆண்கள் ஈகிறதால பேசுறது பிழை இல்லை. சில சட்ட திட்டங்கள் இஸ்லாத்தில் ஈகுது. பெண்களுக்கு என்னென்ன கடமைகள், மனைவிமாருக்குரிய கடமை, இது அதிகமானவங்க தெரியாம செய்யறாங்க. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது கடமையா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சா, ஆக்கி கொடுக்கிறது கடமை அல்ல. ஆக்கி கொடுக்கிறது கடமை அல்ல. உடுப்பு கழுவுறது கடமை அல்ல. புள்ள பார்க்கிறது கடமை அல்ல. பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது கடமை அல்ல. இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் இதெல்லாம் கடமை அல்ல. இமாம் ஹனஃபி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இது ஒரு மோரல் ஒப்ளிகேட், இது ஒரு சுன்னத்தான் அமலே தவிர இது கடமை அல்ல. அவனுக்கு போஸ்ட் பண்ணி செய்ய வைக்கலாம். கிதாபில் எழுதுறாங்க எந்த அளவு தூரத்துக்கு என்றா, ஒரு ஸ்ரீலங்கால ஈக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் வெளிநாட்டில் ஈக்கக்கூடிய ஒரு பெண்ணை முடித்த, உதாரணத்துக்கு ஜப்பான் பெண்ணொண்ட முடித்தாலும் ஸ்ரீலங்காவுடைய டீயை குடியன்னு போஸ்ட் பண்ணலாம். ஜப்பான் டீ தான் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களை பொறுத்த மட்டும் இந்த அளவுக்கு இஸ்லாம் பேசுது. ஆனா எத்தனையோ பெண்களுக்கு தெரியா, நான் ஆக்குறது கடமை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பேருக்கு தெரியாது, நான் உடுப்பு கழுவுறது கடமை இல்லைன்னு தெரியாது. சிலவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்க. ஏன்? மாப்பிள்ளமாரோட ஈக்கக்கூடிய இறக்கம், பாவம் வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வாராரு, நாங்க இது சரி செஞ்சு வைப்போம். கடமைகளை பேசினா குடும்ப வாழ்க்கை வாழ முடியுமா? எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, மனைவிமார்களை புரிஞ்சுக்குவோம், விளங்கிக்கோங்க. மனைவிமார்ண்டா யார், இவங்க எப்படி ஈக்கிறாங்க, அவங்களுடைய நோய் துன்பங்களை விளங்கிக்கோங்க.